அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் புயல் சேனலின் அடுத்த வீடியோ. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையை அடுத்த சாமியார்பேட்டை என்ற ஒரு சிறிய கிராமம். இந்த கிராமத்தில் அழகிய கடற்கரை அமைந்துள்ளது. இந்த கிராமத்தின் முக்கிய தொழில், இங்குள்ள மக்களுடைய முக்கிய தொழில் மீன்பிடி தொழிலாகும். இந்த ஊர் சிதம்பரத்திலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. கடலூரில் இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், நிறைய படகுகள் காத்திருக்கின்றன. எல்லாமே மீன்பிடிக்க செல்வதற்காக தயார் நிலையில் உள்ளது. முக்கியமான தொழில் மீன்பிடித்தல் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். அதாவது தமிழ்நாட்டில் கடற்கரையோர மாவட்டங்கள் மொத்தம் 14 உள்ளன. திருவள்ளூரில் தொடங்கி கன்னியாகுமரி வரை இடையொத்தம் 14 மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களாக அமைந்துள்ளன. தமிழ்நாட்டின் மொத்த கடற்கரையுடைய நீளம் 1076 கிலோமீட்டர் ஆகும். இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய கடற்கரையை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு ஆகும். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், எவ்வளோ அழகிய கடற்கரை என்று பாருங்கள். இது பற்றி மேலும் சில விவரங்களை நாம் தெரிந்து கொள்வோம், வாருங்கள். இந்த சாமியார்பேட்டை கடற்கரை இங்குள்ள மக்களுக்கு மெரினா பீச் போன்று ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக விளங்குகிறது. பல்வேறு மக்களும் பல்வேறு ஊர்களிலிருந்து இந்த கடற்கரையை காண நாள்தோறும் வந்து குவிகின்றார்கள். மிக அழகான கடற்கரைகளில் இதுவும் ஒன்று. இங்கே பல குழந்தைகள் விளையாடி மகிழ்வதற்காக பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குழந்தைகள் விளையாடுவதற்கு, பொழுதுபோக்குவதற்கு, அதேபோல பெரியவர்கள் அனைவரும் இங்கே மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு பல ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் மொத்தம் 14 மாவட்டங்கள் கடற்கரையோரம் அமைந்துள்ளன. திருவள்ளூரிலிருந்து தொடங்கி கன்னியாகுமரி என மொத்தம் 14 மாவட்டங்கள் கடற்கரையில் அமைந்துள்ளன. மொத்த நீளம், தமிழ்நாட்டினுடைய கடற்கரையுடைய மொத்த நீளம் 1076 கிலோமீட்டர் ஆகும். இந்தியாவிலேயே அதிக நீளமுள்ள கடற்கரையை கொண்ட 2வது மாநிலம் தமிழ்நாடு ஆகும். இந்த கடற்கரையானது மிக ரம்மியமாக காட்சியளிக்கின்றது. நாள்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த கடற்கரைக்கு வந்து செல்கின்றார்கள். அவருடைய பொழுதுபோக்கு, இந்த பகுதி மக்களுடைய மிக முக்கியமான பொழுதுபோக்கு இடமாக இந்த கடற்கரை விளங்குகிறது. அதாவது கிராமப்புற மக்களுக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்கு இடமாக இந்த கடற்கரை விளங்குகின்றது. கடலூரிலே வெள்ளி கடற்கரை என்று ஒன்று உள்ளது. அங்கு நகர மக்கள், அந்த நகர மக்கள் எல்லாம் அங்கு செல்வார்கள். அதே போல் கிராம மக்கள், இந்த பகுதியில் கிராம மக்கள் அனைவரும் இந்த கடற்கரையை தங்களுடைய பொழுதுபோக்கு இடமாக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். இங்கே நிறைய பொழுதுபோக்கு அம்சங்களும் இருக்கின்றன. குழந்தைகள் விளையாடுவதற்கு, மற்ற பெரியவர்கள், இளைஞர்கள் இவர்களெல்லாம் வந்து செல்வதற்கு அவர்களுக்கு ஏற்ற வகையிலே இங்கே பல்வேறு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் நாம் முக்கியமாக ஒன்றை இங்கே நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அடிக்கடி இந்த சாமியார்பேட்டையினுடைய ஊர், இந்த கடற்கரை, இந்த கடலானது செய்தித்தாட்களே அடிக்கடி வரும். அது நல்ல செய்தியாக இருக்காது. காரணம், நிறைய இளைஞர்கள் இங்கே வந்து இந்த கடலுடைய அழகை மட்டும் ரசிக்காமல் குளிப்பதற்கும் உட்படுகிறார்கள். அவ்வாறு குளிப்பவர்கள் மிக ஆழமான பகுதிக்கும் சென்று விடுகிறார்கள். நீண்ட தூரம் சென்று ஆழமான பகுதிக்கும் சென்று விடுகிறார்கள். அது மட்டுமல்ல, தற்போது குளிப்பவர்களை விஷத்தன்மை பொருந்திய சில வகை ஜெல்லி மீன்களும் திருக்கை மீன்களும் கடித்து மரணத்தை ஏற்படுத்துகின்றன. இதையும் காவல்துறை அறிவிப்பாக வைத்துள்ளது. பல நேரங்களில் அவர்களை ராட்சத அறைகள் அடித்து சென்று அவர்கள் தங்களுடைய உயிரை விடக்கூடிய சூழ்நிலை உருவாகி விடுகிறது. அந்த செய்தியை நாம் அடிக்கடி செய்தித்தாளில் பார்க்கலாம். அதனால தான் காவல்துறை ஒரு அறிவிப்பு கூட வைத்திருக்கிறார்கள். முக்கியமான ஒரு செய்தியாகும். அதேபோல் சுனாமி வந்த சமயத்தில் இந்த ஊரில் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. அவருடைய நினைவை போற்றும் வகையிலே ஒரு
நினைவு தூணும் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. அவற்றையும் நாம் சென்று பார்க்கலாம். வாருங்கள். இங்கு சுனாமியால் இறந்தவர்களின் நினைவாக நினைவு சின்னமும் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் சுனாமி ஏற்பட்ட நாளில் மக்கள் இங்கே திரளாக கூடி உயிரிழந்த மக்களுக்கு கடலிலே பூக்களை தூவி மரியாதை செலுத்துவார்கள். இயற்கை எண்ணெய் கொடுத்த அழுப்படை கடலாகும். இந்த கடற்கரையை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. உதாரணமாக நான் எப்பயுமே இந்த பிளாஸ்டிக் பொருளை நிறைய பேர் கடலில் வீசி எறிவாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறு. அப்படி தூக்கி எறியக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் மீன்களோ மற்ற கடல்வாழ் உயிரினங்கள் சாப்பிட்டாக்கா அதுக்கு நிறைய தொல்லைகள் ஏற்படும். அதனுடைய சமயத்திற்கு அதனுடைய மரணத்திற்கும் காரணமாக அமைந்துவிடும். ஆகவே தயவுசெய்து யாருமே கடலில் பிளாஸ்டிக் பொருட்களை தூக்கி எறிவது அல்லது கடற்கரையில் கூட பிளாஸ்டிக் பொருட்களை போடுவது மிகவும் தவறான ஒரு செயல். அதை நாம் அறவே செய்யக்கூடாது. அது மட்டுமல்ல, இந்த கடற்கரையில் ஒரு 1076 கிலோமீட்டர் உள்ள கடற்கரையிலும் ஒரு மனிதன் நடந்து வர வேண்டும். அதுக்கேற்றவாறு இடையிலே குறுக்கீடுகள் எதுவுமே இருக்கக்கூடாது. கடலில் இருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவிற்கு எந்த விதமான கட்டடங்களும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால்தான் கடற்கரையெல்லாம் காப்பாற்ற முடியும்.